அத்தை, என்னம்மா? எங்கள் அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, போட்டா அத்தை? இல்லை, இப்போ தான் ரம்யா கால் பண்ணியிருந்தா. அவள் வந்து அவள் புருஷன் கூட வந்து இங்கே பொங்கல் கொண்டாடுறதுக்கு வராரா. நீ பாட்டுன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாக்கா என் பொண்ணை யார் பார்த்துக்கிட்ட? நீ வேணா அடுத்த வருஷம் வேணாக்கா உங்கள் வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடிக்கோ. இந்த வருஷம் இங்கேயே சரி. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, இந்த மாதிரி என் மாமியார் சொன்னாங்க, அவன் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வராங்களாம்மா பொங்கல் கொண்டாடுறதுக்கு, நான் இங்கேயே கொண்டாடிக்கிறேன்னு சொல்லு. சரியா? நான் சொன்னேன்னு சொல்லு. சரி போ. சரி. நீ பொங்கலுக்கு போகலான்னு நான் பிளான் போட்டல. இப்போ என் பொண்ணை வீட்டுக்கு வர வைக்கிறேன். நீ எப்படி போயிடுறேன்னு பார்த்துட்றேன். தலை வலிக்குது. அம்மு, இங்கே வா. இங்கே என்னங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துருவோம். காஃபி போட்டு வரேன். இந்தாங்க அத்தை காஃபி. நான் என்ன சக்கரை வியாதியா? காஃபியில் வந்து சக்கரே இல்லை. ஏன் உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் அப்பிலன்னு சொல்லிட்டு சக்கரை போடாத எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தியா? சீக்கிரம் போய் சேரணும்னு சொல்லிட்டு சக்கரை போட்டத. ஓ, வேறு நல்லா காஃபி எடுத்துலாம். சரி, வேறு போட்டு வரேன். அம்மா வந்து பொங்கலுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் அத்தை வந்து நீ பொங்கலுக்கு வீட்டுக்கு போகாத, இங்கே இரு, ரம்யா வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள். என் பிள்ளைகிட்ட என்ன பேசிக்கிறான்? நம்மள பைசா போட்டு கொடுத்துருக்குறானா? என்ன அத்தை? ஏன்னாம்மா, என் பிள்ளைகிட்ட என்னம்மா போட்டு கொடுத்துட்டியா? உங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுலன்னு. இல்லை அத்தை, நான் எதுவும் போட்டு கொடுக்கல அத்தை. அவர் நீ ஏன் சரண்டாக இருக்கிற அப்படின்னு கேட்டார், அதுக்கு தான் சொன்னேன். என் பொண்ணு வீட்டுக்கு வரான்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி நான் அவன் போனேன்? நீ தானே அன்னிக்காச்சு, நீ தானே எல்லாமே பார்க்கணும் என் பொண்ணுக்கு. நீ வேணா அடுத்த வருஷம் போ உங்கள் அம்மா வீட்டுக்கு. சரியா? என் பொண்ணு வரா, கொஞ்சம் சந்தோஷமாக வந்து வேலை செய். சரி, அடுத்த வருஷமே நான் போகிறேன்.